கிங் காங் பேஸ் பண்ண படம் 2014ல காட்ஸில்லா படம் பண்ண அதே பிரான்ச்சைஸோட அடுத்த படம் காங் ஸ்கல் ஐலண்ட் எப்படி இருக்கு பாப்போம். வெல்கம் டு வைரல் ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போறது ஜோர்டன் வாட் ராபர்ட்ஸ் இயக்கத்தில் வந்த காங் ஸ்கல் ஐலண்ட். இந்த படத்துல டாம் ஹிடில்சன், சாமுel எல் ஜாக்சன், ஜான் குட்மேன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைகளும் 1973ல நடக்குது. இந்த படத்தோட கதை பத்தி பாத்தீங்கன்னா, பெசிபிக் ஓஷனுக்கு நடுவுல இருக்கிற மனுஷன் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு ஐலண்ட் ஸ்கல் ஐலண்ட். இங்க வந்து போறதுக்காக கவர்மெண்ட் ஏஜென்ட் பில் ராண்டா ஒரு ஃபார்மர் பிரிட்டிஷ் ஏர் சர்வீஸ் கேப்டனை ஹையர் பண்றாரு. ஒரு ஹெலிகாப்டர் ஸ்குவாடையும் ஹையர் பண்ணிட்டு ஸ்கல் ஐலண்டுக்கு போறாங்க. அங்க வந்து பூமி எந்த அளவுக்கு ஹாலோவா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பாம்ஸ் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே நம்ம கிங்காங் மாதிரி ஒரு குரங்கு வந்து எல்லாரையும் தாக்குது. அந்த குரங்கோட பேர் தான் காங். தாக்குனதுக்கு அப்புறம் சர்வைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குரூப்ஸா பிரிஞ்சிடறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் ரீசப்ளை டீம் வந்து அந்த ஐலண்டோட நார்தர்ன் எண்டுக்கு வருது. ஸோ இவங்க எல்லாம் தப்பிக்கணும்னா அந்த நார்தர்ன் எண்டுக்கு போகணும். எப்படி போறாங்க, என்ன ஆபத்துக்கள்லாம் சந்திக்கிறாங்க, தப்பிக்கிறாங்களா இல்லையா, வேற என்ன பிரச்சனை வருது, இதுதான் மீதி படம். படம் எப்படி இருக்கு? காங்கோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது. அதை தவிர படம் வந்து சுமார் தான். படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் கொடுத்த கேரக்டரைசேஷன் சரியில்லை. எல்லாரையும் நான் இது நான் அது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டயலாக்ஸ்லயே சொல்ல வச்சிருக்காங்க. படம் ரொம்ப பிரெடிக்டபிளாகிட்டே போகுது. உதாரணத்துக்கு எல்லாரும் இந்த மாதிரி ஒரு காட்டுல நடக்கும்போது ஏதோ ஒரு பிராணி வந்து இவங்களை தாக்குது. ஏதோ ஒரு பிராணி கண்டிப்பா வந்து தாக்குங்கிறது நம்ம எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியும். எந்த பிராணி தாக்குச்சு? ஏ பாம்பா, பி தேளா, சி 8 கால் பூச்சியா, இல்ல டி கற்பாம்பூச்சியா? இதுதான் டைரக்டர் வச்சிருக்க சஸ்பென்ஸ். கவலைப்படாதீங்க, அந்த சஸ்பென்ஸை நான் சொல்ல மாட்டேன். வழக்கம் போல இந்த ஐலாண்ட்ல வேற மனுஷங்க இருக்காங்க. அது ஒரு ட்ரைபு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இந்த ஐலாண்டோட ஹிஸ்டரி இது அது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி நடந்துட்டே வார்த்தையாலே சொல்லிட்டு போறாரு. வழக்கமா ஹாலிவுட் மூவிஸ்ல இந்த கிங் காங் ஃபைட் மாதிரி பெரிய விஷயங்களுக்கு இடையில படத்துல இருக்க கேரக்டர்ஸ்க்கு இடையில ஒரு அருமையான ஸ்டோரி வச்சிருப்பாங்க. அது இந்த படத்துல சரியா அமையல. அதனாலேயே வழக்கமா ஏதாவது ஒரு கேரக்டர் படத்துல இறந்து போனா நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீலிங் இந்த படத்துல சுத்தமா இல்ல. படத்தோட சிஜி ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது சரியில்லை. படத்துல 3D சுமாரா இருக்குது. படத்தோட கலர் டோன் ரொம்ப கேவலமா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் காங் மற்ற பயங்கரமான பிராணிகளை அடிக்கிறத மாத்திரம் நீங்க ரசிப்பீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஆனா ஒரு கதை, ஒரு திரைக்கதை, ஒரு கேரக்டரைசேஷன், ஃப்ளோ இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா படம் சரியில்லை. சமீப காலங்களில் வந்த ஒரு சில ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி ஒரு பழைய கேரக்டர் அதை வச்சு பயங்கர பிரம்மாண்டமான ஃபைட்ஸ் இதை மாத்திரம் காமிச்சா போதும் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் மாதிரி இருக்குது. தமிழ்ல லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.